விளையாடான அவன் முருகப்பெருமானை பார்த்து சொல்லுகிறான், முருகா நீ பச்சிலம் பாலகன், 2-3 வயசு குழந்தைய கொன்னுட்டேங்கிற பாவம் எனக்கு வர வேண்டாம், அதனால் நீ போய் உங்க அம்மா பார்வதி கிட்ட விளையாடுன்னு சொல்றான். ஆனா முருகன் சிரிச்சுக்கிட்டே சொல்றார், சிங்கமுகா விளையாடத்தான் வந்தேன், ஆனா எங்க அம்மா கூட இல்ல உங்கூட. விளையாட வந்த நீ ஏன் நின்று வேடிக்கை பார்க்கிறாய், என்னை போல நீயும் சுற்ற வேண்டியது தானேன்னு கேட்கிறான். அப்போ முருகப்பெருமான் சிரிச்சுக்கிட்டே சொல்றாராமா, ஆடி அடங்குவது உங்கள் வேலை, உங்களை ஆட்டி வைத்து நின்ற இடத்திலேயே அடக்குவதுதான் என்னுடைய வேலை. ஆகவே நீ ஆடு, உன் ஆட்டம் எவ்வளவு வரை நீடிக்கிறது என்று நான் பார்க்கிறேன் என்று முருகப்பெருமான் சொல்ல, சிங்கமுகன் முடிந்தால் என் கரத்தையும் சிரத்தையும் அறுத்து பார் என்று கூறுகிறார். ஒவ்வொரு கரத்தையும் சிரத்தையும் அறுத்து அறுத்து தள்ள தள்ள மீண்டும் சிரகரங்கள் அவனுக்கு முளைத்துக் கொண்டே இருக்கிறது. 1000 சிரகரங்களையும் அறுத்து தள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் முருகப்பெருமானால் அது முடியவில்லை. சிங்கமுகன் சிரித்துக் கொண்டே சொல்லுகிறான், என் கரத்தையும் சிரத்தையுமே உன்னால் அறுக்க முடியவில்லை, முருகா நீயா என் உயிரை எடுத்துவிடப் போகிறாய் என்று அவன் ஏளனமாக கேட்டபோது முருகப்பெருமான் சொன்னார், நான் இன்னும் உன்னோடு சண்டை செய்யவில்லை, நீதான விளையாட கூப்பிட்ட, அதனால இப்போ உன்கிட்ட விளையாடிட்டு இருக்கேன்னு சொன்னார். இப்போ நான் ஒரு பானம் போடுறேன், உன் தலையும் ஒரு தலை 2 கையை தவிர மற்றவைகள் முளைக்கிறதா பார் அப்படின்னு சொல்லி ஒரு பானத்தை விடுத்தார். ஒரு தலை 2 கையை தவிர மற்றவைகள் எல்லாம் அச்சு கீழே விழுந்தது. மீண்டும் சிரகரங்கள் உள்ளிருந்து முளைக்க தோன்றியது. முருகப்பெருமான் அத்தனையும் உள்ள போய் ஒளிஞ்சிச்சு. அப்பதான் சிங்கமுகனுக்கு ஒரு பயம் வந்தது. ஆஹா, இந்த முருகன் நம்மை கொன்று விடுவான் போல் தெரிகிறதே என யோசிக்க ஆரம்பித்தான். முருகா நீ வளமையில் எல்லோரும் வைத்திருக்கிற ஆயுதங்களை வைத்து யுத்தம் செய்ய வரவில்லை, புதிதாக வேல் என்கிற ஏதோ ஒரு ஆயுதத்தை வாங்கி கொண்டு வந்திருக்கிறாய், அதுவும் உன் சொந்த வேலும் அல்ல, கடன் வாங்கி வந்த வேல். அந்த வேலை வைத்துக் கொண்டு எங்களை எல்லாம் நீ வேடிக்கை காட்டுகிறாய், வேலின்றி வேறு ஆயுதத்தால் எங்களை கொல்ல முடியுமா என்று சிங்கமுகன் கேட்டபோது முருகப்பெருமான் சொல்றார், சிங்கமுகா உனக்கு வேல் கிடையாது, உனக்கு குலிசாயுதம் என்று ஒரு ஆயுதம் இருக்கிறது, அந்த ஆயுதம் தான் உனக்கு. ஏனெனில் அது ஞானம் இல்லாதவர்களுக்குத்தான் வேல், உனக்கு ஞானம் உண்டு, ஆனால் அது இப்போது மறைந்திருக்கிறது. அந்த மறைந்ததை நான் குலிசாயுதத்தினால் நீக்கி